வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டை இலவச தீபாவளி பரிசு சார்ந்து அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது முதியவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முதியவர்களுக்கு ரேஷன் அட்டை பொறுத்து இலவச தீபாவளி பரிசு என்ன வழங்கப்பட உள்ளது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். அதேபோல் இந்த இலவச பொருள் யார் மூலமாக வழங்கப்படும் என்பது குறித்தும் விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியம் பெறக்கூடிய முதியவர்களுக்கு தீபாவளி பரிசை அறிவித்துள்ளது. அவர்களுக்கு ரேஷன் கடைகள் வழியாக இலவச வேட்டி சேலைகள் விநியோகம் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் அலுவலர்களுக்கு தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் தீபாவளி 2025 பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி மற்றும் சேலை விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் மாவட்டம், வட்டம், கிராமம், கடை குறியீடு, மின்னணு குடும்ப அட்டை எண், UFC மற்றும் முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளி விவரம் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட பட்டியலின்படி இலவச வேட்டி மற்றும் சேலைகளை கிடங்குகளிலிருந்து தங்கள் நியாய விலைக் கடைகளுக்கு நகர்வு கட்டுப்பாட்டின் கீழ் செய்யப்படுவதனை மாவட்ட வழங்கல் அலுவலர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நியாய விலைக் கடை பணியாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு விற்பனை முனைய இயந்திரம் மூலம் EPOS பயோமெட்ரிக் முறையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும். விரல் ரேகை, கருவிழி ரேகை இரண்டு வழியாகவும் சரிபார்ப்பு தோல்வியுறும் பட்சத்திலும் அங்கீகாரச் சான்று மூலமாக தற்சாயமயம் பொது விநியோக திட்ட பண்டங்கள் வழங்கப்படும் இடத்திலும் ஏற்கனவே உள்ள நடைமுறையே தொடரும். அதன்படி உரிய எண் பெற்று விநியோகம் பதிவேட்டில் கையொப்பம் மற்றும் செல்பேசியை மேற்கொள்ளலாம். மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர்கள் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச வேட்டி மற்றும் சேலைகள் வழங்குவது தொடர்பான சமூக பாதுகாப்பு திட்ட ஆணையரகத்திலிருந்து பெறப்படும் வழிகாட்டு கிடங்குகளிலிருந்து நியாய விலைக் கடைகளுக்கு நகர்வு செய்யப்படுவதை நெறிமுறைகளை பின்பற்றி கடந்த ஆண்டை போலவே உறுதிப்படுத்தவும் மற்றும் எந்தவித புகாருக்கும் இடமளிக்காமல் விநியோகிக்கவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த முதியவர்கள் ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு வீட்டில் இருக்கும் சூழலில் அவர்களுக்கு இந்த முறை அரசே இலவச வேட்டி சேலை வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெற்ற பிள்ளைகளால் கவனிப்பின்றி இருக்கும் முதியோர்களுக்கு இந்த அறிவிப்பு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஓய்வூதியம் பெறக்கூடிய முதியவர்கள் புத்தாடை அணிந்து மகிழக்கூடிய சூழ்நிலை அரசு கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இலவச வேட்டி சேலை வழங்கக்கூடிய இந்த திட்டம் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.